தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் கனமழையால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு, அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். தொடர்பான அப்டேட் தான் இப்ப நம்ம பார்க்கிறது. மகாராஷ்டிராவில் இந்த கனமழை காரணமா மும்பை அப்புறம் தானே போன்ற மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் மழை நீர் வந்து சூழ்ந்து இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம முதல்ல பார்த்தரலாம். शॉपिंग मॉल है ना, शॉपिंग सेंटर, ये अपना ये जो मेन चीज बच्चे नहीं है, ये जो अपना मैडम है इंडिया மழையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருந்தா சாலைகளே ஆறு மாதிரி ஓடக்கூடிய அந்த காட்சிகள் நமக்கு உணர்த்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நம்ம கேட்டலாம். அஞ்சலி. ரமேஷ், வணக்கம். இந்த மழை நிலவரம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாகவே அங்கு கனமழை பெய்து வருகிறது. அங்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஒரு வார காலமாகவே எல்லா இடங்களிலும் இரவு முதல் அதிகாலை முறை தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் வெள்ள நீர் மூழ்கி காணப்படுகிறது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அந்தேரி, தானே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிவாண்டி, அதே போல மீரா பயந்தார், இப்படி பல்வேறு இடங்கள் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பல முக்கியமான சந்தை பகுதிகள், கடைகள் போன்றவற்றிலும் கூட வெள்ள நீர் உள்ளே புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக கடைகளை நடத்துபவர்கள், வணிகம் மேற்கொள்பவர்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். ஏனென்றால் முழங்கால் அளவுக்கு வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுவதால், கடைகளுக்குள்ளேயும் நீர் பூந்திருப்பதால் பொருட்கள் அழுகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருப்பதோடு வணிகம் கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்தேரி எடுத்துக்கொண்டமையானால் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அந்தேரி என்பது மிக முக்கியமான ஒரு நகரம். அங்க இருக்கக்கூடிய பல்வேறு சப்வே நிலையங்கள் போன்றவற்றிலும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுவதால் பயணிகளும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் ஒருபுறம் வெள்ள நீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய இந்த நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்று பொதுமக்கள் குறைகளை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பல்வேறு நகரங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதோடு நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆரஞ்சு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.